இந்த கணக்குக்கான பதிலை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த 8க்கு டானா வகுத்தல் பண்ணலாம். ரன்னாங் 8, ரன் ரன் 4. இப்போ அந்த பக்கம் இருக்கிறதா தனியாக பெருக்கல் போட்டு எழுதிக்கலாம். 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2. அதுக்கு அடுத்தது இங்கே எத்தனை 2 வந்திருக்கு? 3 2 வந்திருக்கு. அதனால நம்ம இதை இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 2 அடுக்கு 3ன்னு மாற்றி எழுதிக்கிறோம். ஏன்னா 2 வந்து 3 முறை வந்திருக்கு. அதனால் 2 அடுக்கு 3ன்னு மாற்றி எழுதிக்கிறோம். சரியா? இப்போ அந்த 2 அடுக்கு 3 8 இருக்க வேண்டிய இடத்துல அதுக்கு அடுத்தது நாம் எழுதிக்கிறோம். 2 அடுக்கு 3 8 இருக்க வேண்டிய இடத்துல. சரியா? இதுக்கு ஒரு ப்ராக்கெட். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற அடுக்காக எழுதிக்கலாம். இப்போது அடுக்கு வந்து அடுத்தடுத்து வந்துச்சுன்னா அதை நம்ம பெருக்கிக்கணும். பெருக்கிக்கலாமா? 2 பெருக்கல் 1/3. இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுமா? மிச்சம் என்ன இருக்குது? 2 அடுக்கு 1 இருக்குது. அப்போ இதுக்கான பதில் என்ன? 2. அவ்வளோதான் ஆன்சர். இந்த மாடல் கணக்கில் அடுக்கு வந்து மைனஸில் வந்துச்சுன்னா அதை நம்ம ஃபஸ்ட்டு ப்ளஸுக்கு மாற்றிக்கணும். சரியா? அதுக்கப்புறம் தான் இதுக்கான பதிலே கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ அந்த அடுக்கை வந்து ப்ளஸுக்கு எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாமா? ஒன்றுமே இல்லை, இந்த நம்பரை அப்படியே தலைகீழாக எழுதிக்கிட்டாலே போதும். இதோட அடுக்கு வந்து ப்ளஸுக்கு மாறிடும். அவ்வளோதான். சரியா? 3/1 இதோட மதிப்பு என்ன? 3 அடுக்கு 2 3 9. அவ்வளோதான் ஆன்சர். இந்த மாடல் கணக்குக்கான பதிலை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கணக்கில் இங்கே என்ன நம்பர் வந்திருக்கோ அதே நம்பர் இங்கேயும் வந்திருக்கான்னு பார்க்கலாம். சரியா? இங்கே என்ன நம்பர் வந்திருக்கு? 999. அதே 999 இங்கேயும் வந்திருக்கான்னு பாருங்கள். வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லா நம்பர்ஸுமே கரெக்டாக இங்கே வந்துருந்துச்சுன்னா இதுக்கு அடுத்தது இங்கே எத்தனை நம்பர்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். சரியா? இங்கே எத்தனை நம்பர்ஸ் வந்திருக்கு? 1 2 3 நம்பர்ஸ் வந்திருக்கு. அதே எண்ணிக்கையில் அதுக்கு அடுத்தது இங்கே வந்திருக்கான்னு பார்க்கலாம். சரியா? இங்கேயும் வந்திருக்கான்னு பாருங்கள். 1 2 3 இங்கேயும் வந்திருக்கு. சரியா? இப்போ நான் சொல்லி கொடுத்தா இந்த கான்செப்ட் எல்லாமே கரெக்டாக வந்துருந்துச்சுன்னா இதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதோட ஒன்றை கழித்து எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது இதோட ஒன்றை கூட்டி எழுதிக்கோங்க. ஓகேவா? இதோட ஒன்றை கூட்ட என்ன வருது? 126. அது அப்படியே கொண்டு வந்து இதுக்கு பக்கத்தில் எழுதிக்கோங்க. சரியா? அவ்வளோதாங்க ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள். ஒரே ஒரு பகடை கொடுக்கப்பட்டு எதிரெண் என்னன்னு கேட்டால் அந்த எதிரெண்ணோட 7 கழிச்சுக்கோங்க. அப்படி கழிக்க என்ன பதில் வருதோ அதுவே இந்த கணக்கிற்கு உண்டான பதில். அதாவது அந்த எண்ணிற்கு உண்டான எதிரெண் அதுதான். இந்த கணக்கில் எதோட எதிரெண் கேட்டிருக்காங்க? 4ஓட எதிரெண் கேட்டிருக்காங்க. அப்போ 4ஐயும் 7ஐயும் கழிச்சுக்கோங்க. அப்படி கழிக்க என்ன பதில் வருதோ அதுதான் இந்த 4ற்கு உண்டான எதிரெண். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு பகடை மட்டும் கொடுக்கப்பட்டு எதிரெண் என்னன்னு கேட்டால் அந்த எதிரெண்ணோட 7 கழிச்சுக்கணும். நம்பர் 7 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இதுக்கான பதில் என்ன வரும்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாடலில் ஒரு கணக்கு கேட்டால் இதுக்கான பதில் எப்படி ஈஸியாக கண்டுபிடிப்பது பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த புள்ளியையும் பாரையும் விட்டுட்டு மீதி என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இந்த மாதிரி. ஓகேவா? அதுக்கடுத்து ஒரு மைனஸ் போட்டுக்கிட்டு பார் இல்லாத நம்பர் எத்தனை இருக்குன்னு பார்த்து அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா? அதுக்கடுத்து வகுத்தல் போட்டுக்கிட்டு பார் உள்ள எண்கள் எத்தனை இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அத்தனை 9 எழுதிக்கணும். ஓகேவா? இங்கே பார் உள்ள எண்கள் எத்தனை இருக்குது? 1 2 3. ஓகேவா? அப்போ 3 9 எழுதிக்கணும். சரியா? அதுக்கு அடுத்தது இது ரெண்டுத்தையும் கழிச்சுக்கணும். அப்படி கழிக்க என்ன வருதோ அதுதான் நமக்கு தேவையான பதில். அவ்வளோதான் ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள். அடுக்கு இருக்கிற 2 நம்பரை வகுக்க சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், அந்த 2 நம்பரும் சமமானு பாருங்கள். சரியா? அப்படி அந்த 2 நம்பரும் சமமாக இருந்தால் அந்த நம்பரை ஒரே ஒரு முறை மட்டும் எழுதிக்கிட்டு அதோட அடுக்கை அப்படியே கொண்டு வந்து கழிச்சுக்கிட்டாலே போதும். நமக்கு தேவையான பதில் என்னன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான் ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள். 2ஐ அடிமான எண்ணாக இருக்குமாறு 4/5 அமைக்கவும். இந்த கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 4/5 2 மாற்ற சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். சரியா? சரி, இப்போ அந்த 4 2 எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாமா? ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு இந்த 4 டானா வகுத்தல் பண்ணலாம். எதால் பண்ணணும்னா 2ஆல் தான் பண்ணணும். ஏன்னா 2 தானே மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 4 2ஆல் தான் நாம் டானா வகுத்தல் பண்ணணும். 2 4. அப்போ இந்த பக்கம் எத்தனை 2 வந்திருக்கு?
ரெண்டு ரெண்டு வந்திருக்கு. அதை நாம் 2 எழுதிக்கலாமா? அதாவது 4 2 மாற்றி எழுதிக்கலாம். இப்போ அந்த 2 இந்த 4 இருக்க வேண்டிய இடத்துல அதுக்கு அடுத்தது எழுதிக்கலாம். இதுக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிட்டு ஏற்கனவே ஒரு அடுக்கு இருக்குல்ல, அதை இங்கே எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி அடுக்கு அடுத்தடுத்து வந்துச்சுன்னா அதை நாம் பெருக்கிக்கணும். பெருக்கிக்கலாமா? அப்படி பெருக்க என்ன வருது? -10 வருது. அவ்வளோதான் ஆன்சர். ஒரு நம்பரை சதவீதமாக மாற்ற சொன்னால் அந்த நம்பரை 100ஆல் பெருக்கினாலே போதும், அந்த நம்பர் சதவீதமாக மாறிடும். சரி, இப்போது இந்த நம்பரை 100ஆல் பெருக்கி சதவீதமாக மாற்றலாமா? 0.5252 பெருக்கல் 100. இது ரெண்டுத்தையும் பெருக்கலாமா? பொதுவாக புள்ளி வச்ச நம்பரோட 100 பெருக்க சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்க, 100ல் எத்தனை சைபர் இருக்குது? 2 தானே. அப்போது புள்ளி எங்கே இருக்குன்னு பார்த்து அங்கேருந்து இந்த பக்கமாக 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. சரியா? அப்படி புள்ளி வச்சாலே போதும், இது பெருக்கின மாதிரி. அவ்வளோதான் ஆன்சர்.